அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபரை மின்னல் வேகத்தில் வசியம் செய்ய ஒரே ஒரு வசம்பு இருந்தால் போதும். ஒரு சின்ன மந்திரம் கலந்த தாந்திரிக முறை இது. மந்திரமும் தாந்திரிகமும் இருப்பதனால ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டடா, அதாவது கடினமாக இருக்குமான்னு நீங்க யோசிக்க வேண்டாம். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட் தாங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா மெத்தடுமே சிம்பிளா அதே நேரத்தில் பவர்ஃபுல்லானதாக இருக்கும். இன்னைக்கு ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக முறையை பார்க்க போறோம். மந்திரங்கள் மற்றும் தாந்திரிக முறைகள் இரண்டுமே கூட பார்த்தோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை கொண்டு ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தாங்க. மந்திரங்கள் மற்றும் தாந்திரிக முறைகள் இந்த ரெண்டுத்திலையும் பார்த்தோம்னா கூட மனதின் ஆற்றல் தாங்க முக்கியமான பங்கை வகிக்குது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாமேன்னு அகத்திய மாமுனிவர் சொல்லியிருக்காரு. சோ மனதின் ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் லா ஆஃப் அட்ராக்ஷன் கீழே வருவது தாங்க. சரிங்க, இந்த மந்திரம் கலந்த தாந்திரிக முறையை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது உங்களுடைய காதல் உண்மையானதாக நேர்மையானதாக இருக்கிற பட்சத்தில் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒரு மந்திரம் கலந்த தாந்திரிக முறையாக இருப்பதனால ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது. சோ நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். தவறான நோக்கங்களுக்கு அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய விளைவுகளும் தவறாக இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, யாருக்காக இந்த முறையை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். ஏதோ மனஸ்தாபம் அல்லது பிரச்சனை காரணமாக நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகள் அனைத்தும் உடனடியாக தீர்வதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு போனவங்க கூட உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களை அதிகமா மிஸ் பண்றத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உங்க கூட பேசணும், உங்களை பார்க்கணும்ன்ற ஆர்வம் அதிகரிக்கும். உங்களை பற்றிய ஆழமான நினைவுகள் அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய ஆழமான கனவுகள்ல நீங்க தோன்ற ஆரம்பிப்பீங்க. உங்களை பற்றிய தெளிவான கனவுகள், அதாவது விவிட் ட்ரீம்ஸ்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அது போன்ற கனவுகள் அவங்களுக்கு ஏற்படும். இந்த கனவுகள் பார்த்தோம்னா அவங்க கண் விழித்ததற்கு பிறகும் நாள் முழுவதும் அவங்க மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் உருவாகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்களாகவே உங்ககிட்ட பேசிடுவாங்க. சோ இது போலதாங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் வேலை செய்யும். ஏன்னா சில பேர்லாம் பார்த்தோம்னா வசியம்னு உடனே நீங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் கண்மூடித்தனமா கேட்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அது போன்ற வசிய முறைகள் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. அதை நம்ம அப்லோட் பண்ணவும் மாட்டோம். வசியம்ன்ற வார்த்தையை கேட்டாலே சில பேர்லாம் தவறான வார்த்தையாக நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. சித்தர்களும் மகான்களும் இந்த வசிய கலையை நன்மைக்காக நமக்கு கொடுத்திருக்காங்க. பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் உண்மையான உறவுகள் ஒன்று சேர்ந்து வாழணும்ன்றதுக்காக தாங்க இந்த வசிய கலையை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை பயன்படுத்துறவங்க கையில தான் இது நன்மையா தீமையான்ற விஷயமே இருக்குங்க. சோ நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நல்ல நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில இந்த மெத்தடை நான் உங்களுக்கு கொடுக்கறேங்க. இது மந்திரம் கலந்த தாந்திரிக முறையாக இருப்பதனால சில கட்டுப்பாடுகள் இருக்குங்க. வியாழன் அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த மெத்தடை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். தொடர்ந்து 7 நாட்களுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா புதன்கிழமையோட முடிக்கணும். சனிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமையோட இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. இன்கேஸ் நீங்க ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டாலும் திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். வளர்ப்பிறை தேய்பிறை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எந்த வியாழன் அல்லது சனிக்கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ண போறவங்க 7 நாட்களும் கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ண கூடாதுங்க. சோ தீட்டு ஏற்படாத மாதிரியான 7 நாட்களா பார்த்து நீங்க தேர்வு செஞ்சுக்கணும். அசைவம் சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா முடிந்தவரை இந்த 7 நாட்களும் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. உடனடியாக நமக்கு பலன்கள்
கிடைக்கும். நான்வெஜ் அவாய்ட் பண்ண முடியாதவங்க இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ணிட்டு தினமுமே இந்த மெத்தட் முடிஞ்சதற்கு பிறகு நீங்க அசைவம் எடுத்துக்கலாம். நமக்கு பிடித்த நபருக்காக ஒரு வசிய முறையை நம்ம ஃபாலோ பண்றோம்னா 7 நாட்கள் அசைவத்தை தவிர்ப்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. சோ மேக்ஸிமம் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க மட்டும் மெத்தட் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான்வெஜ் நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா விடியற் காலை 4 மணி முதல் காலை 11 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். 7 நாட்களும் ஒரே டைமிங்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. ஒரு நாள் காலை நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு நாள் மாலை நேரம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. தாந்திரீக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு வசம்பு. எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் சுலபமாக கிடைக்கக்கூடியது தாங்க. இந்த வசம்பை பொறுத்த வரைக்கும் மாலை 6 மணிக்குள்ளாக நம்ம வாங்கணும். 7 நாட்களுக்கும் சேர்த்து ஒரே வசம்பு நமக்கு போதும். தினமுமே புதிய வசம்பை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. 7 நாட்களுக்கும் ஒரே வசம்பு தான் நம்ம பயன்படுத்தணும். ரொம்ப லென்த்தா கூட நீங்க வாங்க வேண்டாம். கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்க வசம்பே போதும். கிழக்கு திசை அல்லது மேற்கு திசையை நோக்கி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். கீழே உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க விரிப்பு போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப உங்களுடைய வலது உள்ளங்கை, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள அந்த வசம்பை வச்சு விரல்களை நீங்க முடிக்கணும். கொஞ்சம் இறுக்கமா நீங்க முடிக்கோங்க. இப்ப ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு அதை நீங்க கவனிக்கணும். மூச்சு காற்றை கவனிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அடங்கி மனம் ஒரு அமைதியான நிலைக்கு வரும். தூக்கம் வருவதை போல ஒரு உணர்வு தோன்றும். அந்த நிலை வந்தவுடன் யாருக்காக இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த நபர் மீது கோபம், வருத்தம், ஏக்கம், பொசசிவ்னஸ், ஈகோன்னு எந்த உணர்வும் இருக்க கூடாதுங்க. அன்பு, பாசம், காதல் போன்ற நேர்மறையான உணர்வுகளோட அந்த நபரை நீங்க நினைக்கணும். அந்த நபருடைய முகத்தை கற்பனை செய்ய முடிகிறவங்க, இமேஜின் பண்ண முடிகிறவங்க மனக்கண்ணால் அவங்களுடைய முகத்தை நீங்க நல்லா தெளிவா பாருங்க. எந்த ஒரு அவசரமும் வேண்டாம். பொறுமையா ரிலாக்ஸ்டா அவங்களுடைய முகத்தை நீங்க பாருங்க. அந்த நபர் கூட நீங்க சந்தோஷமாக இருந்த அந்த தருணங்களை நீங்க நினைச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா அந்த நபரை மனதார நீங்க சந்தோஷமா நினைச்சாலே போதும். அந்த நபர் பற்றிய ஆழமான நினைவுகளோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய மந்திரத்தை 10 நிமிஷம் நீங்க சொல்லணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியமே கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க 10 நிமிஷம் சொன்னாலே போதும். சோ உங்களுடைய மொபைல்ல ஒரு 10 நிமிஷத்திற்கு நீங்க அலாரம் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கிட்டே பொறுமையா மென்மையா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். ஓம் க்ளீம் நித்ய ஜெய வாவா ஐயும் கிளியும் சவ்வும் பெயர் வசிய வசிய ஸ்வாஹா. இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். ஷார்ட் நேம், பெட் நேம்லாம் யூஸ் பண்ண கூடாதுங்க. அந்த நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை தாங்க நீங்க யூஸ் பண்ணணும். உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை தாங்க நீங்க யூஸ் பண்ணணும். இனிஷியல்லாம் நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெயரை மட்டும் சொன்னால் போதும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ஓம் க்ளீம் நித்திய ஜெய வாவா ஐயும் கிளியும் சவ்வும் ராஜா வசிய வசிய ஸ்வாஹா. அவங்க பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல ஓம் க்ளீம் நித்திய ஜெய வாவா ஐயும் கிளியும் சவ்வும் ராணி வசிய வசிய ஸ்வாஹா. அவ்வளவுதாங்க இந்த மந்திரம். எந்த ஒரு அவசரமும் இல்லாம பொறுமையா நீங்க சொல்லுங்க. நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். எந்த அளவிற்கு நீங்க அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கிட்டே கவனம் சிதறாமல் இந்த மந்திரத்தை நீங்க சொல்றீங்களோ அந்த அளவிற்கு மின்னல் வேகத்துல நமக்கு பலன்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்ததை போலவே 7 நாட்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். ஒவ்வொரு நாளும் மந்திரம் சொல்லி முடித்தவுடன் உங்க கையில இருக்க வசம்ப ஒரு பேப்பர்
பேப்பர்ல மடிச்சு அல்லது ஒரு சின்ன பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. 7 நாட்களுக்கும் அதே வசம்பை தாங்க நம்ம பயன்படுத்தணும். 7 நாட்கள் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த ஒரு வாரத்திற்குள், அதாவது நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்றீங்கன்னா சனிக்கிழமையிலிருந்து ஒரு வாரத்திற்குள்ளாக இந்த வசம்பை நீங்க எரிச்சு அந்த சாம்பலை காத்துல தூவி விட்டுருங்க. அகல் விளக்கு, கேண்டில்னு எதுல வேணாலும் நீங்க எரிக்கலாம். அல்லது ஒரு சின்ன தட்டு கிண்ணத்துல வச்சு கூட நீங்க கற்பூரம் போட்டு அந்த வசம்பை நீங்க எரிக்கலாம். வசம்பு முழுவதுமாக எரிந்து கறி போல நமக்கு கிடைக்கும். அந்த கரியை நீங்க நல்லா தூள் பண்ணி காத்துல தூவி விட்டுருங்க. ஒரு வாரத்திற்குள்ளாக எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க செய்யலாம். வீட்டுக்குள்ள வச்சும் நீங்க எரிக்கலாம் அல்லது வீட்டுக்கு வெளியே வச்சும் நீங்க எரிக்கலாம். எந்த இடம் பாதுகாப்பானதோ அந்த இடத்துல வச்சு நீங்க எரிச்சிடுங்க. அந்த கரி சாம்பலை நீங்க வெளியே தாங்க தூவி விடணும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். ரொம்பவுமே சிம்பிளானது. உங்களுக்கு நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால கொஞ்சம் பெருசா தெரிஞ்சிருக்கும். 7 நாட்களுக்குள்ளாக நீங்கள் நினைக்கும் ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டா கூட இந்த மெத்தடை ஸ்டாப் பண்ண கூடாதுங்க. 7 நாட்களுக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த முக்கியமான விஷயம், இப்படி ஒரு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணது அந்த குறிப்பிட்ட நபருக்கு எப்பவுமே தெரியக்கூடாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.